இப்ப இன்னைக்கு தூத்துக்குடியில நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. உடனே கூடவே வந்து எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் இருந்திருக்கிறாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் இருந்திருக்கிறாங்க. இப்ப அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு 72 பக்க அறிக்கைகள் நிதி கேட்டு வந்து ஒன்றிய நிதியமைச்சருக்கு கொடுத்திருக்கிறாங்களே. இந்த அறிக்கையை ஏற்கனவே அவருடைய உடல் மொழியும் மோசமாக இருந்துச்சு. இந்த அறிக்கையெல்லாம் ஒன்றிய நிதியமைச்சர் பொருள் கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பொதுமக்கள் பார்வையிலிருந்து. ஏன்னா வந்து சென்னைக்கு எந்த அலட்டலும் செய்யாத இந்த பாஜக தென் மாவட்டத்தில் ஆளுநர் தமிழிசையை அனுப்பி வைக்கிறது. ஆளுநர் தமிழிசை ரொம்பவும் காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறார் ஆளுநர் என்பதை மறந்து. அதே போல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இப்ப ஆய்வுக்காக வந்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் மீது அக்கறை இருப்பதை போல பாஜக நாடகம் அடைகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கலாமா உங்களுடைய கருத்து? இல்ல, ஒன்றிய அரசு நிதியை விடுவித்தாக வேண்டும். அதாவது பாத்தீங்க, இவங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் 12ஆம் தேதி நாங்க 450 கோடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தேசிய பேரிடர் நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் டயஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேசிய பேரிடர் நிதி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பேரிடர் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்தந்த மாநிலத்திற்கு அதனுடைய மக்கள் தொகையை கணக்கில் வைத்து ஒரு அமௌண்ட்டை வந்து அலாட் பண்றாங்க. அந்த வகையில் நமக்கு வந்து 900 கோடி 900 crores வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க கொடுக்கணும். அதில் வந்து முதல் தவணை 480 கோடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியாக அடுத்த 450 கோடியை தான் அவங்க வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மிக்ஜாம் புயல் வந்து அதற்காக நாம் கோரிய நிதியாக அந்த 450 கோடி வரல. அடுத்து வந்து இப்போ அந்த மிக்ஜாமுக்கு அப்புறம் இப்ப தென் மாவட்டங்களில் கடந்த 16, 17 தேதிகளில் ஏற்பட்ட வந்து வெள்ள பாதிப்புக்கு பிறகு வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக மாநில அரசு வந்து இன்றைக்கு 21,600 கோடி ரூபாய் வந்து கேட்டிருக்கிறது. அதன் விவரங்கள் அடங்கிய பட்டியலை தான் இன்றைக்கு 72 பக்க அறிக்கையை வந்து நம்முடைய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். ஆக இது அரசு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை முழுமையாக இந்த வெள்ள சேதங்களையும் பார்வையிடுகிறார்கள். ஏற்கனவே அதிகாரிகள் குழு பார்வையிட்டு விட்டது, சென்னையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. அதே போல இப்ப தென் மாவட்டங்களிலும் கடந்த வாரமே அவர்கள் வந்து பார்த்து விட்டு போயிருக்கிறார். இப்போ பிரச்சனையை வந்து நாம் சீரியஸ் ஆக்கினதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சரே நேரடியாக வந்து பார்த்திருக்கிறார். ஆக இதற்கு பிறகாவது அந்த 21,000 நாம் கோரி இருக்கக்கூடிய அந்த 21,600 கோடியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் வந்து வழங்கியாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து இதற்கு முன்னால குஜராத்ல இதே மாதிரி ஒரு வெள்ள பாதிப்பு வரும் பொழுது இவர் போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி அவர்கள். அந்த ஏரியல் சர்வே அவர் முடிச்சுட்டு அவர் மீண்டும் வந்து டெல்லி திரும்புவதற்குள்ளாக உடனடி நிவாரணமாக 1000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. ஆக இப்ப பாஜக அரசு இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ குஜராத்து மக்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை போல தமிழ்நாட்டிற்கும் நியாயமான பணம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை மக்களை பேச தொடங்கி இருக்கிறார். ஆகவே பாஜகவுக்கு வேறு வழி இல்லை, இதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இன்னொன்னு இங்க குறிப்பிட்டதை போல சென்னையை விட இன்றைக்கு தென் மாவட்ட வெள்ள பாதிப்பில் வந்து அவர்கள் பாஜக இன்னும் அதிகமாக அவர்கள் இறங்கியதற்கு காரணம் வந்து குறிப்பாகவே தென் மாவட்டங்களில் வந்து இந்த குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் வந்து பாஜக கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மாவட்டங்களை குறிவைத்து ஏற்கனவே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏற்கனவே கன்னியாகுமரியில் எப்போதுமே பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து போட்டியிடுவார். தமிழிசை வந்து எதற்காக தெலுங்கானா ஆளுநராக பாண்டிச்சேரியுடைய பொறுப்பு ஆளுநராக இருந்து கொண்டு இன்றைக்கு வந்து வெள்ள பாதிப்பை பார்வையிடுறாருன்னா வெறும் மக்கள் மீதான அக்கறை கிடையாது. இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வருது, அவங்க மீண்டும் இங்கு நிற்க நினைக்கிறார். அந்த அம்மையார் வந்து விருப்பம் தொகுதியாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி என்ற 3 தொகுதியை 3இல் 1 எனக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடத்தோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். அதனாலதான் அவர் ஒரு ஆளுநர் என்பதை மறந்து ஒரு அரசியல்வாதியை போலத்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய இத்தனை மாநில ஆளுநர், எந்த மாநில ஆளுநரே, தமிழ்நாட்டு ஆளுநரே வந்து வெள்ள பாதிப்பு பார்க்கலையே. இருக்க RN ரவி பார்க்காத விட தமிழிசை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ தமிழிசை வந்து மீண்டும் தான் அரசியலுக்குள் வர வேண்டும் ஏன்னா அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் அவர் மீண்டும் இங்கே நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா கடந்த முறை கனிமொழியிடம் தோற்றவர் மீண்டும் வந்து தூத்துக்குடி இல்லைன்னா கூட திருநெல்வேலியிலோ அல்லது கன்னியாகுமரியிலோ தான் போட்டியிடலாம் என்ற ஒரு நப்பாசையில் தான் அவர் இன்னைக்கு வெள்ள பாதிப்பு வந்து பார்க்கிறார். இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குழு அறிவிச்சிருக்கார். சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில வந்து ஒரு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு அறிக்கை அளிக்கும், அதை வச்சு நாங்க ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துவோம், நிதி கோரி வலியுறுத்துவோம் அப்படின்லாம் அறிவிக்கிறார். ஆக இது எல்லாமே வந்து மக்கள் மீதான பாசம் கிடையாது. அவர்களுக்கு இந்த 4 மாவட்டங்களில் இதை வைத்து நாம் அரசியல் செய்யலாம்,
கண்டிப்பாக இது 1 அல்லது 2 தொகுதிகளில் வந்து இதை வைத்து வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் அவர்கள் இதை செய்கிறார்கள். அதே போல வந்து இதை எப்படியாவதினும் இவர்கள் இந்த நிதிகளே முறையானவற்றை கண்டிப்பாக பெற வேண்டும் என்பதற்கான அனைத்து வகையிலும் ஒன்றிய அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதற்கான வேலையைத்தான் இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த நேரத்தில் நான் சொல்வது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு எந்த மாநிலத்தில் இருந்தால் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த மாநிலத்தினுடைய எந்த கட்சி ஆளுகிறது, அவர்களோடு நாம் அரசியல் என்ன நிலைப்பாட்டை இருக்கிறோம் என்பதை மறந்து முறையாக அந்த மக்களும் நம்முடைய மக்கள் என்ற தெரிந்து கொண்டு அந்த முறையான நிதி நிவாரணத்தை கொடுக்கும். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 சுனாமி நடந்த நாள். சுனாமி பாதிப்பு நேரும் பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு வந்து இருக்கு. அந்த அரசில் வந்து மிகுந்த அதிகாரம் பெற்றவராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில உடனடி நிவாரணமா 250 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படுது. பாண்டிச்சேரிக்கு 50 கோடி கொடுக்கப்படுது. ஆனால் இது நடக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஆக இப்போ எப்படி இருக்கணும், அப்போ இது வந்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலம் அப்படின்னு இருந்தா அன்றைக்கு உடனடியாக அப்படி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்காது. அப்ப யார் பெற்றுத்தர்றான்னா நம்ம மக்கள் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக போராடி அந்த நிதியை வந்து அமைச்சரவையில பேசி வாங்கி தருது. ஆனா இன்றைக்கு பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி என்ன சொல்றாரு, இதுல கொஞ்சம் கூட ஒன்றிய அரசை வந்து அவரு இவ்வளவு வெள்ள பாதிப்பு நேர்ந்திருக்கிறது, இதுல ஒன்றிய அரசு வந்து இன்னும் எந்த நிதியும் தரலையேன்னு சொல்லி ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் கூட இல்லை. ஆக இவர் வந்து வெளியில வந்து தான் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலனை போல வெளியில பேசிட்டு இவர் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியா இருக்கோங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. ஆக மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தால் அவரும் சேர்ந்து போராடணும். அதை அவர் செய்யவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு வந்து எந்த கட்சி ஆளுகிறது என்பதை பார்க்காமல் எப்படி மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கான ஒரு சரியான நோக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் நான் ஒன்றிய அரசு மாநில அரசை கம்பேர் பண்ணி சொல்லும் போது நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இப்ப நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுல இருக்கோம், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்போர் சங்கம் தான் ஒன்றிய அரசு. என்னுடைய வீடு, ஒவ்வொருத்தர் வீடு வந்து வீடு, நாம் கொடுக்கக்கூடிய வரி நம்முடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே ஒரு அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அந்த வில்லாக்குள்ள ஒரு ப்ராப்ளம்னா அப்ப நான் தான் வரி கட்டியிருக்கேன், மெயின்டெனன்ஸ் கட்டியிருக்கேன். அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் பணம் வாங்குறவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணணும். ஏதோ ஒன்றிய அரசு தருவது வந்து ஏதோ இரவுலோ யாசகமோ பிச்சையோ கிடையாது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரியில் இருந்து நமக்கான பகிர்வைத்தான் நாம் கேட்கிறோம். ஆகவே வந்து முறையான வரி பகிர்வு அப்படிங்கிறது வந்து இதற்கான ஒரு நீண்ட கால நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும்.